அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்ப 12th முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆர்மில இன்ஜினியரிங் டிகிரியோட நீங்க இந்தியன் ஆர்மில சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு பிரகாசமா இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க இப்ப 12th முடிச்சிருக்க ஸ்டூடெண்டா இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தான். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். இப்ப ஸோ இந்தியன் ஆர்மி பெர்மனன்ட் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 54 அடிப்படையில் இப்போ நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ என்னுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்து உங்களுக்கு ரெடியாகவே இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் என்ட்ரி நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், அதாவது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 54 ஜனவரி 2026 அடிப்படையில் இதில் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. இதுலனா இந்தியன் ஆர்மியில். ஸோ உங்களுக்கான ஏஜஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள உங்களுடைய ஏஜ் வந்து இருக்கும். அதாவது அசான் 1 ஜனவரி 2024 அன்னைக்கு இந்த ஏஜுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து நாட் பி பார்ன் பிஃபோர் 2 ஜூலை 2006, அதாவது 2 ஜூலை 2006க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்க கூடாது. அதே நேரத்தில் 1 ஜூலை 2009க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னா பிறந்திருக்க கூடாது. இதுக்குள்ள உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா இந்த இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்து ஓப்பன் ஃபார் அன்மேரிட் மேல், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமாகாத ஒரு ஆணாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேல் கேண்டிடேட் மட்டும்தான். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் 10+2, அதாவது 10th முடிச்சிருக்கணும், அதுக்கடுத்து +2 முடிச்சிருக்கணும். ஸோ +2ல நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகேட் 60% அண்ட் அபோவ் தி டு அப்ளை, அதாவது நீங்கள் 12th 60% மேலே மதிப்பெண் வாங்கியிருக்கணும். அதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர்ட் இன் ஜேஇஇ மெயின்ஸ், நீங்கள் ஜேஇஇ மெயின்ஸுக்கு அப்பியர் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் பூர்த்தியாகக்கூடிய ஆண்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் இந்த இதுக்கு வந்து நம்ம www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துடணும். ஸோ அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னிங் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறீங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நடத்தி இந்த 5 நாள்லேருந்து உங்களுக்கு அடுத்து மெடிக்கலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ மெடிக்கல் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் இருந்து அடுத்து ஜாயினிங் லெட்டர் வாங்கி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். அடுத்து டேட் ஃபார் பப்ளிகேஷன் ஆஃப் கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூலையில் உங்களோட கட் ஆஃப் பர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுடைய +2 மார்க்கை பொறுத்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைக்லி டூரேஷன் அண்ட் டேட்ஸ் ஃபார் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான டேட்ஸ் வந்து பார்க்குறப்ப 5 days எஸ்எஸ்பி பிட்வீன் ஆகஸ்ட் டு செப்டம்பர் 2025 உங்களுக்கு 5 நாள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்க போகுது. சாய்ஸ் ஃபார் எஸ்எஸ்பி டேட்ஸ் ஓப்பன் ஃபார் 2 weeks in July 2025. நீங்களே உங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ எங்க நீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஜூலைல உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க வெப்சைட்ல. நீங்க சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இந்தியன் ஆர்மியோடைய இடத்துல வந்து நடக்கும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆகஸ்ட் டு செப்டம்பர் பிட்வீன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரைனிங் எங்க நடக்கும் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கேடட்ஸ் ட்ரைனிங் விங் அண்ட் இந்தியன் மிலிட்டரி அகாடமி, ஸோ டேராடூன்ல தான் இதற்கான உங்களுக்கு கோர்சஸ் வந்து ஃபுல்லாவே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங், இந்த கம்ப்ளீட் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 years நடக்கும். 3 years கோர்ஸ், 1 year ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி 4 years வந்து இந்த கோர்ஸ் வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அவார்ட் ஆஃப் டிகிரி நீங்க இந்த 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் டிகிரி வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து இதுல ஏதாவது ஸ்டைஃபண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாராளமா இருக்குது. ஸ்டைஃபண்ட் டூரிங் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு 56,100 ரூபா பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்எல், அதாவது டேராடூன்ல நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்றப்போ உங்களுக்கு இந்த 56,100 ரூபா உங்களுக்கு வந்து மாதம் ஸ்டைஃபண்டாவும் கொடுத்துருவாங்க. நீங்க அப்புறம் இந்த 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ரேங்க் ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் அந்த ரேங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்மில லெப்டினன்ட் அளவுல இருக்கக்கூடிய ஒரு ரேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்ம ஆர்மில ஒர்க் பண்றப்ப உங்களுடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா 17 to 18 lakhs பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 17 லட்சத்துல இருந்து 18 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு லெப்டினன்ட் அந்த கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ டைப் ஆஃப் கமிஷன்
அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் கமிஷன் சொல்லி பார்க்குறப்ப கமிஷன் இன் ஆல் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் வித் மெஜாரிட்டி கெட்டிங் கமிஷன் இன் கிராப்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், கிராப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் கிராப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி பூர்த்தி ஆகக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுடைய குழந்தைகள், அதாவது நீங்கள் பேரண்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இந்த +2 முடிச்சு இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. உண்மையிலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 வேகன்சிஸ் வந்து இருக்குது. 90 பேர் இதுக்காக செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் டிகிரியோட ட்ரைனிங் முடிச்சு உங்களை இந்தியன் ஆர்மியில் வந்து சேர்க்க போகிறாங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. தேங்க்யூ.